இந்த சோரேசிஸ் வந்துட்டாவே உடம்பு ஃபுல்லாக கீறுறாங்க, சீப் வச்சு கீறுறாங்க, ப்ரஷ் வச்சு கீறுறாங்க, செதிலாக வருது. ஸ்கால்ப்ல சோரேசிஸ், உடம்பு ஃபுல்லாக சோரேசிஸ், வெளியவே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது ரணவேதனை. ஒரு சிலருக்கு எக்ஸிமா, படை, சொறி, சிரங்கு, ஐஜி அதிகமாயிடுச்சு, தது போட்டுக்குது, ஸ்கின் அலர்ஜின்றாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு மண்டலம் போதும், அது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரிப்பா, ஏன் மருந்து ஒரு மண்டலம் போதுன்றீங்களே அப்படின்னு சொன்னீங்களா? அந்த ஒரு மண்டலத்துல சரி பண்ணக்கூடிய மருந்து அப்படி என்ன சித்த மருத்துவத்துல நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க? மக்களுக்கு எப்படி சொல்ல போறீங்க? இது நம்ம ஒரு தொகுப்பா தான் கொடுக்குறோம். தனிப்பட்ட முறையில ஒரு மருந்து இல்ல, ஒரு தொகுப்பா கொடுக்குறோம். இது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மனசு முதல்ல அந்த டென்ஷன் இல்லாம, மனக்கிலேசம் இல்லாம வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோல் நோயினாலே மனம் சம்பந்தப்பட்டதும் கூட, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் உணவு முறையிலையோ இல்லை பூச்சிக்கடியினால அது மட்டும் கிடையாது. மனம் செம்மையா இருந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அது முதல்ல வச்சுங்க. டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடாதீங்க. ரொம்ப டைட் ஃபிட்டிங், காத்தோட்டம் இல்லாத கடினமான ஜீன்ஸ் பேண்ட் அது மாதிரி. அதே மாதிரி தூங்குற இடம், நீங்கள் உறங்குற இடம் ஆரோக்கியமாக, அதாவது ஆக்சிஜன், பிராணசக்தி இருக்கிற போகிற மாதிரி, ஆக்சிஜன் உள்ள வரணும், வெளியே போகணும். அந்த மாதிரி ஏசி ரூமில் அடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏசி ரூமில் இருங்க, கூல் ஆன உடனே ஜன்னல் திறந்து வச்சுட்டு ஃபேனு போட்டுங்க. வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும், உள்ள இருக்கிற காற்று வெளியே போகணும். மொத்தத்தில் காத்தோட்டமான இடமா இருக்கணும். ரொம்ப புழுங்குறத குறைச்சலாக இருக்கிற இடத்துல இருக்காதீங்க. ஒரு காலமும் சரியாகாது. அதோட சேர்த்துக்கிட்டு நம்ம உணவு முறை கட்டுப்பாடு, ரொம்ப வறுத்தது, பொரிச்சது, காரமான, அமிலத்தன்மை உள்ளது, கார உணவுகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமாக கரப்பான் பொருள்கள், அசைவ உணவை அறவே தவிர்க்கணும். முட்டை கூட தொடக்கூடாது. அசைவ உணவு, கடல் சார்ந்த உணவுகள், சீ ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, எதையுமே தொடக்கூடாது. தயிர் படக்கூடாது. தயிர் இல்லாமல் மோர் எடுத்துக்கலாம். தயிர் உதவாது. இந்த மாதிரி கரப்பான் பொருள்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா குயிக்காக ரிலீஃப் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். ஆமாங்க. இது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் இந்த மருந்து? இது நம்ம குடிநீராக கொடுத்துருக்கோம். இந்த குடிநீர் 300 ml தண்ணீர், 300 ml தண்ணீர் 10 கிராம் பொடி போடணும், 2 டீஸ்பூன் அளவு. 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டின பிறகு கிடைக்கிற அந்த 100 ml 50 ml காலையிலையும் வெறும் வயிற்றுல, மீதி 50 ml சாயங்காலம் 5 மணி வாக்கில் வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 வேளை எம்டி ஸ்டமக்கில். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது நம்ம நிறைய காணொலி போட்டிருக்கோம், குங்குளிய வெண்ணெய். இந்த குங்குளிய வெண்ணெய் காலை இரவு உணவுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு வாங்க. இதை சாப்பிட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து தேன் அல்லது வெந்நீரில் இது 1 கிராம் அளவு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவு 2 வேளையும் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் உணவுக்கு பின்னாடி பசும் பாலில் இது 1 சொட்டு, காலை இரவு 2 வேளை, அதாவது உணவுக்கு பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழித்து 1 சொட்டு எடுத்தால் போதும். காலையில் 1 சொட்டு, இரவு 1 சொட்டு. அல்லது இல்லை எனக்கு ஒரு வேளை மட்டும் எடுக்கணும் அப்படின்னா 2 சொட்டு ஒரே வேளை எடுத்தால் போதும். ஒன்று காலையில் எடுங்க, இல்லைன்னா நைட்டுக்கு பாலில் 2 சொட்டு எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 சொட்டு, ஒரு வேளை எடுத்தாலும் சரி, இல்லை 2 வேளை ஒரு சொட்டு எடுத்தாலும் சரி, அது உங்கள் விருப்பம். பாலில் கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு பாலில் கலந்து சாப்பிடும்போது அது புகை வாசனை வருது ஐயா, என்னால் சாப்பிட முடியலையான்னு சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பாலில் விட்டுருங்க, பால் வேண்டாம், நாட்டு சர்க்கரையில் 1 சொட்டு விட்டு உள்ளுக்கு சாப்பிட்ருங்க. உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் வாயில் விட்டு கொப்பளிச்சு முழுங்கிடுங்க. நண்பர்களே, இதோடு சேர்த்து ஸ்கின்னுக்கான ஆயில், ஐயாவுடைய ஸ்பெஷல் ஆயில் காரசேல் ஆயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது சூரிய படம் போட்டிருக்காரு அப்படின்றதுனால அது எட்டு வர முடியல. காரசேல் பிளாக் கலரில் இருக்கும், அந்த ஆயிலும் கொடுப்பாரு. அது ஸ்கின்னு மேலே பூசுறதுக்கு நார்மல் ஸ்கின் ஆகிடும். அந்த வடுவே தெரியாது மாறுற அளவுக்கு அது மிக அற்புதமாக வேலை செய்யும். அந்த மருந்து இருக்கு, அதையும் சேர்த்து இதில் கொடுப்பாரு. கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சோரேசிஸ் உள்ளவங்களுக்கெல்லாம், ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை தயவு செஞ்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த மருந்து எக்ஸலண்டா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணுது. நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம், நிறைய பேர் குணமாயிருக்காங்க, நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால ஸ்கின் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.